இப்போ நீங்கள் திரையில் பார்க்குற ஒரு கமெண்ட்டில் ஒரு கிறிஸ்தவர் எனக்கு புத்திமதி சொல்லியிருக்கார். கிறிஸ்தவம்னா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுக்குறார். அதில் முக்கியமாக முதல் வரியில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். கிறிஸ்தவம் என்பது மதம் இல்லை அப்படிங்கிறார். கிறிஸ்தவங்க பல நேரங்களில் இப்படி சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. கிறிஸ்தவங்கிறது மதம் கிடையாது, அது ஒரு வழி, அது கடவுளுக்கு நமக்குமான ஒரு உறவு. கிறிஸ்து உங்களை மனம் மாறணும்னு தான் சொல்கிறார், மதம் மாறணும்னு சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திரையில் உங்களுக்கு சில கிறிஸ்தவ சோஷியல் மீடியா போஸ்டெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன், கிறிஸ்தவம் ஒரு மதம் இல்லை அப்படின்னு இவங்க எல்லாருமே எழுதியிருக்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க? கிறிஸ்தவம் மதம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா மதங்களையும் விட கிறிஸ்தவம் சிறந்ததுன்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, உங்களை மதம் மாற்றம் பண்ணுறதுக்கு அவங்க வர்றாங்க பாருங்கள். அப்போது அவங்க உங்களை மதம் மாற்றம் தான் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதுக்காக இவங்க கண்டுபிடிச்ச ஒரு பொய் தான் இது. அதாவது உங்களை மதமாற்றம் பண்ணுறதுக்காகவே கிறிஸ்தவம் ஒரு மதம் கிடையாது, நாங்கள் உங்களை மதமாற்றம் பண்ணலை, கிறிஸ்து மனமாறத்தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு இவங்க கதை விட்டுட்ருக்காங்க. சரி, இப்போ இது ஒரு மகா பெரிய பொய் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன் கவனிங்க. இவங்க கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல அப்படிங்கிறாங்கல்ல. மதம்னா என்ன? அதாவது மற்றதெல்லாம் மதம், இந்து அப்படிங்கிறது மதம், இஸ்லாம்ங்கிறது மதம், கிறிஸ்தவம் மதம் இல்லைங்கிறாங்கல்ல. அப்போ மதம்னா என்ன அர்த்தம்? மதம் என்றால் மனிதன் கடவுளை அடைகிறதுக்கு, மோட்சம் பெறுவதற்கு, சொர்க்கம் போகிறதுக்கு, பரலோகம் காண்பதற்கு என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து அதன்படி வழி நடத்தும் அமைப்பு தான் மதம். உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் இதை தான் செய்யுது. மனுஷன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து மேலே போகிறதுக்கு, சொர்க்கம் போகிறதுக்கு அவன் நம்ம வழி நடத்துகிற வேலையை செய்கிறது தான் மதம். அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவங்க மட்டும் கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல அப்படிங்கிறாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவம் எப்படி மற்ற மதங்களை விட வேறுபட்டதாக இருக்குது? இதை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மற்ற மதங்களெல்லாம் கடவுளை அடையிறதுக்கு, மோட்சம் பெறுவதற்கு, சொர்க்கம் போகிறதுக்கு, பரலோகம் காண்பதற்கு என்னவெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்து, அப்படி சட்டத்திட்டங்களெல்லாம் கொடுத்து அதையெல்லாம் பின்பற்ற வைக்குது, அதுதான் மதம். ஆனால் கிறிஸ்தவம் மனிதன் என்ன செய்யணும்னு கற்றுக் கொடுக்கல, மாறாக மனிதன் பரலோகம் போகிறதுக்கு கடவுள் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறது தான் கிறிஸ்தவம் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் இதையெல்லாம் செஞ்சு பரலோகம் போகணும் அப்படின்னு கிறிஸ்தவம் போதிக்கலை, மாறாக நீங்கள் பரலோகம் போகிறதுக்கு கடவுள் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் பரலோகம் போகிறதுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. உங்களால் செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். அதை நீங்கள் நம்பி அவரை ஏற்றுக்கிட்டால் போதும், நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஆகையால் கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல அப்படிங்கிறது தான் இவங்க கொடுக்குற விளக்கம். இப்போ நீங்கள் சில கிறிஸ்தவ அறிஞர்களும் ஊழிய நிறுவனங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு திரையில் பாருங்கள். இந்த கிறிஸ்தவ ஊழியர் சொல்கிறார், கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன், ரிலிஜன் இஸ் ஹியூமன்ஸ் ட்ரைங் டு ஒர்க் தேர் வே டு காட் த்ரூ குட் ஒர்க்ஸ். கிறிஸ்டியானிட்டி இஸ் காட் கமிங் டு மென் அண்ட் விமன் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, ஏனென்றால் மதம் என்பது மனிதன் நற்செயல்களை செய்து கடவுளை அடைகின்ற ஒரு அமைப்பு. ஆனால் கிறிஸ்தவம் என்பது கடவுள் மனிதனை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது அப்படிங்கிறார். அடுத்து இந்த ஊழிய நிறுவனம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். மதம் என்றாலே மனிதன் என்ன செய்து கடவுளை அடைய வேண்டும் என்பது தான். ஆனால் கிறிஸ்தவம் இதில் மாறுபட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதியிருக்காங்க பாருங்கள். The Bible states clearly that there is nothing man can do to make himself right with God. According to Christianity, God did for us what we cannot do for ourselves. நம்மாலே செய்ய முடியாததை இயேசு நமக்காக செஞ்சு முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசுவை நம்பினா போதும், நாம் எதுவும் செஞ்சு சொர்க்கத்துக்கு போகிற தகுதியை அடைய முடியாது, அடைய வேண்டிய அவசியம் இல்லை, அவரை நம்பினா போதும். இதுதான் இவங்க சொல்கிறது. அப்போ கிறிஸ்தவம் மதம் இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். சரி, இப்போ இதை கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்லையே, நான் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக என் கடவுளை சந்தோஷப்படுத்துறதுக்காக கோயிலாக போகிறேன், வேண்டுதல் பண்ணுறேன், மலை மேலே ஏறி இறங்குறேன், புனித யாத்திரை போகிறேன், தான தர்மம் பண்ணுறேன், காணிக்கை கொடுக்குறேன், காசிக்கும் கங்கைக்கும் மெக்காவுக்கும் மதினாவுக்கும் ஓடுறேன், இதையெல்லாம் பண்ணி எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடலான்னு கடும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க, நான் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, ஏசு எனக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டார், நான் அவரை ஏற்றுக்கிட்டால் போதும் அப்படின்னு. இது சூப்பராக இருக்கே, அப்போ நானும் எதுவுமே செய்யாமல் இயேசுவை ஏற்றுக்கிட்டு பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினச்சி கிறிஸ்தவத்துக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வச்சிங்க, மாட்டினீங்க. நீங்கள் உள்ளே போகிற வரைக்கும் தான் இந்த டைலாக்லாம். கிறிஸ்தவத்தில் சட்டத்திட்டங்கள் கிடையாது, நீங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை, இயேசு உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டார், நீங்கள் நம்பினா போதும் அப்படின்லாம் நீங்கள் உள்ளே போகிற வரைக்கும் தான். உள்ளே போன பிறகு தான் உங்களுக்கு தெரியும் அவங்க சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் உங்களால் வெளியில் வர முடியாது. ஏன்னா அதுக்குள்ளேயே உள்ளே வந்துட்டு நீ வெளியே போனேன்னா சாபம் வரும், உன்னுடைய முன் நிலைமையை விட பெண் நிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும், அப்படிலாம் சொல்லி மிரட்டி உங்களை உள்ளேயே பிடிச்சி வச்சுருவாங்க. கவனிங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு.
கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, நீங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை, சட்டத்திட்டங்களையெல்லாம் கடைப்பிடிச்சு பரலோகம் போக முடியாது, இயேசுவை நம்பினா போதும் அப்படின்னு இவங்க முதல்ல சொன்னதை கேட்டு நீங்கள் கிறிஸ்தவராக மாறுறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்புறம் பிரதர், ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு வந்துடுங்க, நாங்கள் வேணால் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்வாங்க. இது எதுக்கு? நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில் இயேசுவை நம்பினா போதும் அப்படின்னா அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு இவங்க சர்ச்சுக்கு போகணும்? நீங்கள் இந்த கோயிலுக்கு போகிற வேலையை தானே இந்துவாக இருந்தப்போ பண்ணிகிட்டு இருந்தீங்க, மசூதிக்கு போகிற வேலையை தானே முஸ்லீமாக இருந்தப்போ பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ கிறிஸ்தவ மதம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டதுக்கப்புறம் எதுக்கு இவங்க சர்ச்சுக்கு கூப்பிட்றாங்க? அப்போ அதிலிருந்தே தெரிஞ்சுக்கணும் இது ஒரு மதம் அப்படின்னு. கிறிஸ்தவம் ஒரு மதம் இல்லை அப்படின்னா எதுக்கு இவங்க கட்டடத்துக்குள்ளே நம்ம போகணும்? இவங்க கட்டி வச்சுருக்கிற சபைக்குள்ளே எதுக்கு நம்ம போகணும்? வீட்டில் இருந்தால் போதும் இல்லை? அப்போது இந்துக்கள் எப்படி கோயிலுக்கு போகிறாங்களோ, முஸ்லீம்கள் எப்படி மசூதிக்கு போகிறாங்களோ, அதே மாதிரி கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க. அப்போ இது மதம். ஒரு கட்டடத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சாமி கும்பிட்ற வேலையை தான் இவங்களும் பண்ணுறாங்க, மற்ற மதங்களைப் போல். புரிஞ்சுதா? இப்போது வெறும் சர்ச்சுக்குள்ளே போய் சாமி கும்பிட்ற வேலை மட்டும் இல்லை, நீங்கள் போன உடனே ஞான ஸ்நானம் எடுக்கணும், திருவிருந்தில் கலந்துக்கணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், பைபிள் ஸ்டடிக்கு போகணும், காணிக்கை கொடுக்கணும், உபவாசம் பண்ணணும், எத்தனை பேருக்கு சுவிசேஷன் சொல்லணும்னு கற்றுக் கொடுப்பாங்க, அத்தனை பேர்த்துக்கு சுவிசேஷன் சொல்லணும், மதமாற்றம் பண்ணணும். இதையெல்லாம் நீங்கள் செய்யணும். அதாவது நீங்கள் எதையுமே செய்ய வேண்டாம், இயேசு எல்லாத்தையும் செஞ்சுட்டார், அவரை நம்பினா போதும் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ இதையெல்லாம் நீங்கள் செய்யணும், இந்த சட்டத்திட்டங்களையெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துவாங்க. அதுவும் இப்போ நான் சொன்னது போக ஏராளமான சட்டத்திட்டங்கள் இருக்குது, நீங்கள் போகிற சபையை பொறுத்து அது மாறும். சரி, இப்போ ஒருவேளை நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதையெல்லாம் நான் செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு. நான் சர்ச்சுக்கே வரல, நீங்கள் சொல்கிறதையெல்லாம் நான் செய்யலை அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இதையெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா அப்புறம் பரலோகம் போக முடியாது அப்படின்றாங்க. என்னங்க இது, முதல்ல நான் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, இயேசுவை நம்பினா போதும் பரலோகம் போகலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக பரீட்சைக்கு படிக்காமலேயே பரீட்சை எழுதாமலே பாஸ் போட்டுருவாங்களா அப்படின்னு லாஜிக் பேசுவாங்க. இவங்க உங்களை மதம் மாற்றுறதுக்கு முன்னால் என்ன சொன்னாங்க? நீங்கள் பரீட்சைக்கு படிக்க வேண்டாம், பரீட்சை எழுத வேண்டாம், இயேசு உங்களுக்காக பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி 100 மார்க் வாங்கிட்டார், அவரை நம்பினீங்கன்னா அந்த மார்க்கை உங்களுக்கு கொடுத்துருவார் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க? நீங்கள் தான் படிக்கணும், நீங்கள் தான் பரீட்சை எழுதணும், நீங்கள் தான் பாஸ் பண்ணணும், அப்போ தான் பரலோகம் போக முடியும். அப்போ இவங்க முதல்ல உங்ககிட்ட சொன்னது எவ்வளோ பெரிய பொய்ன்னு யோசிச்சு பாருங்கள். இதில் இன்னொரு குரூப் இருக்காங்க கிறிஸ்தவத்தில், கால்வினிஸ்ட் அப்படின்னு அவங்களுக்கு பேர். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சேச்சா அப்படியெல்லாம் கிடையாது, சர்ச்சுக்கு போனால் தான் நம்ம பரலோகம் போக முடியும், ஞான ஸ்நானம் எடுத்தால் தான் பரலோகம் போக முடியும் அப்படின்லாம் கிடையாது, இயேசுவை நம்பினா போதும் நம்ம பரலோகம் போயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி, அப்படின்னா நான் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டியதில்லை அப்படி தானே, சர்ச்சுக்கு போக வேண்டியதில்லை அப்படி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. நீங்கள் அதையெல்லாம் செஞ்சால் தான் பரலோகம் போக முடியும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லலை. இயேசுவை நம்பினாலே பரலோகம் போயிடலாம். ஆனால் இயேசுவை நம்புனீங்கன்னா நீங்கள் சர்ச்சுக்கு போவீங்க, ஞான ஸ்நானம் எடுப்பீங்க. அப்படியா? அப்போ ஒருவேளை நான் சர்ச்சுக்கு போகல, ஞான ஸ்நானம் எடுக்கலை அப்படின்னா, நீங்கள் சர்ச்சுக்கு போக மாட்டேங்கிறீங்க, ஞான ஸ்நானம் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இயேசுவை நம்பலைன்னு அர்த்தம் அப்படின்னு அடிப்பாங்க அவங்க. இது அதை விட பெரிய திருட்டு கும்பல். இந்த முதல்ல சொல்கிறாங்க பாருங்கள், இதெல்லாம் செஞ்சால் தான் பரலோகம் போக முடியும் அப்படின்னு. அவங்களாவது பரவாயில்ல, இந்த கால்வினிஸ்ட்ன்ற இந்த குரூப் இருக்குது பாருங்கள், இவங்க இதையெல்லாம் செய்யலைன்னா நீங்கள் இயேசுவை நம்பலைன்னு அர்த்தம்னு சொல்லி உங்களை அப்படி ஏமாற்றுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுலேயுமே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை வச்சு தான் நீங்கள் பரலோகம் போகிறீங்களா இல்லையாங்கிறது முடிவாகும், இயேசு என்ன செய்கிறாருங்கிறத வச்சு இல்லை. சரியா? அப்போ ஆக மொத்தத்தில் கிறிஸ்தவத்தில் இருக்கிற எல்லா குரூப்புமே ஏமாத்து வேலையை தான் செய்கிறாங்க, வேறு ஒன்றும் வேண்டாங்க. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்லன்னு இவங்க சொல்கிறது மிகப்பெரிய பொய்ங்கிறத ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இந்துவாக இருக்கும்போது கோயிலுக்கு போகிறீங்க இல்லையா, அங்கே போய் உண்டியெல்லாம் காணிக்க போடுறீங்க. இந்து மார்க்கம்ங்கிறது ஒரு மதம், அதனால் நீங்கள் கோயிலில் காணிக்க போடுறீங்க. இப்போ இவங்க கிறிஸ்தவம் ஒரு மதம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்றாங்கல்ல, அப்படி கூப்பிடும்போது நீங்கள் இந்து மதத்தை பின்பற்றும் போது அங்கே போய் கோயிலில் காணிக்க போட்டிங்க, கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே காணிக்க போட வேண்டிய அவசியம் இல்லை, எங்கள் கடவுள் காணிக்கையெல்லாம் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஒருத்தரும் சொல்ல மாட்டார். முன்னால் இந்து கோயிலில் போய் உண்டியெல்லாம் காணிக்க போட்டிருப்பீங்க அல்லது அர்ச்சகர் கையில் காசு கொடுத்துருப்பீங்க. இப்போ அதே பணத்தை இங்கே சர்ச்சில் வந்து காணிக்க பையில் போடணும், அப்புறம் பாஸ்டர் கையில் கொடுக்கணும். அப்போது இது ஒரு ஏமாத்து கூட்டம். இந்து கோயிலில் போட்ட காசை இங்கே கொண்டு வந்து போடு, இதுதான் கிறிஸ்தவர்களின் சுவிசேஷம். அப்போ கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மதங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான் இருக்குது. மற்ற மதங்களெல்லாம் நாங்கள் மதம் இல்லை அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்ணி யாரையும் மதமாற்றம் பண்ணுறது கிடையாது. ஆனால் கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல அப்படின்னு பொய் சொல்லி மதமாற்றம் பண்ணுறாங்க.
இதுதான் மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம்.